சிம்மராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 25 நாட்கள், அதாவது 21/8/2025 14/9/2025 வரை அந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்போ சுக்கிரன் என்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா, மூன்றுக்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிர பகவான். இப்போ 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த 25 நாட்கள் பலனை கொடுக்க போகிறார். அப்போ 12ல் போய் அமர்ந்துட்டாரே, விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டாலே நிறைய விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே வரும். ஸோ 12 என்பது விரயம் மட்டும் இல்லை, முதலீடுகளையும் குறிக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 12ஆம் இடம். அப்போ நிறைய சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய முயற்சியால் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு. அப்போது வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். தூரதேச பிரயாணங்கள், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்கு போகக்கூடிய அமைப்புகள், இல்லை ஸ்டேட்டு இங்கே இருக்கிற ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த புதன் பகவானோடு அந்த சுக்கிரன் இணைகிறார். அந்த புதனுங்கிறது தான் தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷனுக்கு சொந்தக்காரர். ஸோ அவரோடு சேர்ந்திருக்கும் போது இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் 10க்குரியவன் தான் சுக்கிரன். 10க்குரியவன் போய் 12ல் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போ என்ன, தொழில் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் உண்டுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 4 மணி நேரம் செய்ய போகிறீங்க. இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக வேலையை எடுத்து செய்ய போகிறீங்க சம்பாதிப்பதற்காக. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையை எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அதாவது 10க்குரியவன் தனக்கு 3 அப்படிங்கிற வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சிம்மராசி என்பவர்கள் இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ இடமாற்றம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு, வாய்ப்புகள். அப்போது நிச்சயமாக இடமாற்றம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 3 என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அப்போது தொழிலில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அடிஷனலாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய, கிளைகளை உருவாக்கக்கூடிய வகையில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைக்கும். அப்போ தொழிலில் சில சேஞ்சஸை கொண்டு வருவீங்க, சில ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுப்பீங்க. ஏன் கொஞ்சம் சரியாக வரல, எதனால் வரல அப்படிங்கிற அந்த மதிநுட்பம், புதனோட சேர்ந்துருக்கல்ல, அந்த மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏற்கனவே இந்த சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதாவது பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன் பேசிஸ் சார்ந்த துறையில் என்ட்ரி ஆகலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே இறக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21/8/2025 23/8/2025 வரை அந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா
புனர்பூச நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். புனர்பூசம் அப்படின்னா குரு. அப்போ குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணது. ஸோ அந்த காலகட்டம் குருங்கிறது 5க்குரியவன், உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். ஸோ அவனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள், குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளினுடைய வெளிநாட்டு பயண முறை அல்லது வெளிநாட்டில் படிக்கிறது, அதர் ஸ்டேட்டை போகிறது, அரசாங்க வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக அந்த காலகட்டம். அப்போ குழந்தைகளினுடைய திருப்தி ஆவதற்கான சில விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எப்போ? 24/8/2025 3/9/2025 வரை. அப்போது பூசம் அப்படிங்கிறது சனி பகவான். அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த சனி என்பது உங்களுக்கு 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் ஆழ் மனதில் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய, அதாவது இது தப்பு அப்படின்னு உங்கள் ஆழ் மனசே சொல்லும். ஸோ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுறக்கூடாது. வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனை கொடுக்கும். ஆனால் வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூச நட்சத்திரம் சனி 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் இருக்குது. அப்போ 10, அதாவது 10, 8, 12 கனெக்ட் ஆகுது. அப்போ வேலை, வலி, விரயம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருதுனால அந்த நாட்களில் வேலை என்ன ஆனாலும் சரி, வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்த சுக்கிர பகவான் 4/9/2025 14/9/2025 வரை ஒரு அருமையான காலகட்டம். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ ஆயில்யம் என்பது புதன். அப்போ புதனோடு சேர்ந்திருக்கார். அந்த புதனுங்கிறது 2க்குரியவன். அவர் 11ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்போது அந்த காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம். அப்போது வீடு, வண்டி, வாகனம். அப்போ ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் விரயம் ஏற்படுத்தணும்லவா. ஒரு வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் சேங்ஷன் ஆயிரும். அப்போது கடனை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அல்லது குறைஞ்சபட்சமாவது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அப்படியும் இல்லைன்னா அது 2ஆம் இடத்தினால வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸரியான அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களையாவது வாங்கக்கூடிய அமைப்புகளையாவது உருவாக்கும். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் சுபம் தரும். அதே சமயத்தில் வாகனம், ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். இது வரைக்கும் 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது ஏற்கனவே 4 வீலர் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லலாம். இப்படி வீடு, வண்டி, வாகனம், நிலம் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய, ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போது நிறைய எதிர்பாராததை, அதாவது இது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அது நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. என்ன வகையில்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம், குலதெய்வத்தினுடைய அருள் ஆசிகள் உண்டு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனை கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து கொடுக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள்.
யாருக்காகுது ஒரு தொழில் நன்றாக அமையல, தொழில் செட்டே ஆக மாட்டேங்குது சார், நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், திருமணம் ஆக மாட்டேங்குது, சுப விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, கலத்திரத்தில் ஏதாவது தோஷம் இருக்குது, அல்லது எனக்கு ஒரு சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக அன்றைய தினம் சுக்கிரனுடைய ஜெயந்தி அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஒரு 6 நெய்விளக்கு வலித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அல்லது நீங்கள் போகணும்னா சுக்கிரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும், அல்லது ஏதாவது ஒரு சுக்கிர ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும், தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காரா, இல்லை உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா, அல்லது நீச்சமாக இருக்காரா, இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, அல்லது சுக்கிரன் 6, 8, 12 அதிபதிகளோட இணைவு பெற்றிருக்கா, பாவ கிரகங்கள் தொடர்பில் இருக்கா, சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ இடமாற்றம், ப்ரமோஷன், குழந்தை பாக்கியம், இது போன்று தெரியணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள், அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.